ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் எங்களுடைய திருச்சபை நாங்கள் எல்லாரும் சேர்ந்துதான் விசுவாச திருமுழுக்கு சபை சார்பாகவும் நானும் கூட அன்போடு வாழ்த்துகிறேன், வரவேற்றுக் கொள்ளுகிறேன். நிச்சயமாக ஊழியக்காரன் சொன்னது போல இந்த இடத்திலே ஆராதனைகளை செய்த சகோதரி கூட ஆரம்பத்தில் இருந்து தேவனுக்குள்ளாக வழிநடத்தினது போல தேவனிடத்திலே வருகிறவர்களை அவர் புறம்பே தள்ளுவதில்லையா? ஆமென். நிச்சயமாய் தேவனுடைய பிள்ளைகளாக இந்த இடத்திலே நாங்கள் அவருக்குள்ளாய் வரும்பொழுது தேவன் ஏதோ ஒரு விதத்திலே தேவனுடைய பாடல்கள் மூலமோ அல்லது ஊழியக்காரர்களுடைய வார்த்தைகள் மூலமோ அல்லது சக விசுவாசிகள் நாங்கள் பேசிக்கொள்ளும் பொழுது கூட எங்களுடைய வாழ்க்கையிலே மனுஷர்கள் எங்களுடைய இருதயங்களுடைய காரியங்களை, எங்களுடைய இருதயத்திலே இருக்கிற போராட்டமான நினைவுகள், கேள்விகள், பலவிதமான பாரங்கள் இருக்கலாம். ஆனால் கர்த்தர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற தேவன். அவர் ஏதோ ஒரு விதத்திலே எங்களுடைய கேள்விகளுக்கு பதிலாக எங்களுடைய இருதயத்திலே இருக்கிற பாரங்களுக்கு ஒரு இலகுவான நல்ல முடிவுகளை சொல்லுகிற தேவன். ஆமென். ஆகவே இந்த இடத்திலே நாங்கள் வரும் பொழுது ஏதோ சிறு கூட்டம் தானே என்றெல்லாம் நாங்கள் நினைக்காதபடிக்கு நாங்கள் ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கும்படியாய், ஜீவனுள்ள தேவன் எங்களுடைய நிலைமைகளை நன்றாய் அறிந்த தேவனிடத்திலே நாங்கள் வருகிறோம் என்பதிலே நாங்கள் எந்த விதத்திலும் ஒரு கலக்கம் இல்லாமல், எந்த விதத்திலும் ஒரு கேள்விகள் இல்லாமல் வருவோம். நிச்சயமாய் அவரிடத்திலே வரும் பொழுது எங்களுடைய காரியங்களுக்கு தேவையான நல்ல ஆலோசனைகளை, தேவையான விடுதலைகளை எல்லாம் கர்த்தர் தருவார். ஆமென். அந்த தேவனை நானும் நீங்களும் ஆராதிக்கிறோம். கர்த்தர் நிச்சயமாய் இந்த நாளிலும் கூட உங்களை இந்த ஆராதனை வேளையிலே தேவனுடைய வழிநடத்தல்களினால் எங்களை ஆசீர்வதித்த தேவன் வார்த்தைகள் மூலமும் கர்த்தர் எங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். ஆகவே உங்களை சந்தித்ததிலே, உங்களை பார்த்ததிலே, இந்த இடத்திலே நானும் வந்து கர்த்தருடைய கிருபையிலே தேவனுடைய வார்த்தையை கொடுப்பதிலே நானும் கூட சந்தோஷப்படுகிறேன். நான் 2 முறை வந்திருக்கிறேன். ஆனாலும் இந்த முறை கர்த்தருடைய வார்த்தையை முதலாக இந்த இடத்திலே கொடுக்கும்படியாய் கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். ஆமென். கர்த்தர் நல்லவர். ஆமென். சரி, நாங்கள் இப்பொழுது எழுந்திருந்து தேவனுடைய வார்த்தைக்கு கனம் கொடுத்தவர்களாக நாங்கள் இன்றைய நாள் செய்திக்கு ஆதாரமாக ஒரு வேத பகுதியை நாங்கள் வாசிக்கலாம். லூக்காவின் புஸ்தகம், லூக்கா புஸ்தகம் 9வது அதிகாரம் 26வது வசனத்தை நாங்கள் எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். நோர்வேச்சிய மொழியிலே நீங்கள் யாராவது வேதாகமத்தை வைத்திருப்பீர்களா இருந்தால் பிள்ளைகளுக்கு அந்த வசனத்தை நோர்வேச்சிய மொழியிலே சொல்லுங்கள். லூக்காவின் புஸ்தகம் 9வது அதிகாரம் 26வது வசனத்தை நாங்கள் வாசித்து இன்றைய நாள் செய்திக்கு ஆதாரமாக புதிய ஏற்பாட்டின் புஸ்தகம் 94வது பக்கம். நான் மைக்கிலே சத்தமா வாசித்தாலும் நீங்களும் உங்களுடைய சத்தத்தை உயர்த்தி தேவனுடைய வார்த்தையை சேர்ந்து வாசிப்போம். என்னை குறித்தும் என் வார்த்தைகளை குறித்தும் எவன் வெட்கப்படுகிறானோ அவனை குறித்து மனுஷ குமாரனும் தம்முடைய மகிமையோடும் பிதாவின் மகிமையோடும் பரிசுத்த தூதர்களின் மகிமையோடும் வரும்போது வெட்கப்படுவார். நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, மகிமையுள்ள தெய்வமே, எந்த மனிதனையும் பிரகாசிக்க பண்ணுகிற மெய்யான ஒளியாய் இருக்கிறவரே, இந்த அருமையான இந்த நல்ல நாளிலும் பரிசுத்தமான இந்த ஓய்வு நாளிலே உம்முடைய பிள்ளைகளாக இந்த வேளையிலும் உம்முடைய வார்த்தைகளை கேட்கும்படியாய் நாங்கள் வந்திருக்கிறோம். அப்பா கர்த்தாவே, உம்முடைய வார்த்தைகள் ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கைகளை இன்னும் ஆண்டவரே உங்களுக்குள்ளாய் ஒரு வெளிச்சத்தின் வாழ்க்கைக்கு நேராய் நடத்தத்தக்கதாய் கர்த்தர் எங்கள் ஒவ்வொருவரோடும் இதுவரைக்கும் எங்களோடு பேசிக்கொண்டு வருகிறீங்கப்பா. இன்றைக்கும் உடைய வார்த்தைகளை அனுப்பி எங்களோடு நீ பேச போறக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உடைய பிள்ளைகளாக இந்த இடத்திலே வந்திருக்கிற எங்கள் ஒவ்வொருவரோடும் இந்த வார்த்தைகள் ஆண்டவரே உங்களுக்குள்ளாய் இன்னும் ஆண்டவரே நாங்கள் கிட்டி சேர்வதற்கு, எங்களை ஒப்பு கொடுப்பதற்கு ஆண்டவரே நீங்க கிருபை செய்யும்படியா நாங்கள் செபிக்கிறோம். இந்த வார்த்தை வேளைக்கு எதிராக கிரிய செய்கிற எல்லா சத்துருடைய வல்லமைகளும் இயேசுவின் நாமத்தினால் நிர்மூலமாக்கப்படும்படியா நாங்கள் செபிக்கிறோம். அப்பா ஆண்டவரே, இந்த வார்த்தை ஒவ்வொருவருக்குள்ளும் 30, 60, 100 கிரியை செய்யும்படியா செபிக்கிறேன். வார்த்தையை கொடுக்கிற அடியேனையும் சிலுவை நிழல்லே மறைத்துக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். ஆமேன். எல்லாரும் அமர்ந்து கொள்வோம்.
கர்த்தருடைய பரிசுத்த நாமம் ஒன்றே மகிமைப்படட்டும். தேவனுடைய பிள்ளைகளாக இந்த ஆண்டை உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். இதை நான் புதுசாக சொல்ல தேவையில்லை. தேவன் எங்களுக்கு இந்த ஆண்டை வெளிச்சத்தின் ஆண்டு என்று சொல்லி கர்த்தர் தம்முடைய வாக்குத்தத்தத்தை எங்களுக்கு வெளிப்படுத்தி ஊழியக்காரன் மூலமாக இந்த ஆண்டை வெளிச்சத்தின் ஆண்டாக கர்த்தர் பிரகடனப்படுத்தி இன்றைக்கு 8 மாதங்களும் முடிவடைகிற ஒரு காலகட்டத்திலே நிற்கிறோம். நிச்சயமாய் இந்த வெளிச்சத்தின் ஆண்டிலே தேவன் வேதம் சொல்லுகிறது. ஏசாயாவின் புஸ்தகம் 48வது அதிகாரம் 17-18 வசனங்களை நீங்கள் வாசிக்கும் பொழுது தேவன் அவர் நமக்கு பிரயோஜனமானவைகளை போதித்து நாங்கள் நடக்க வேண்டிய வழிகளில் எங்களை நடத்துகிற எங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று சொல்லி ஏசாயா 48:17 சொல்லி அதற்கு பிற்பாடு இன்னொரு வார்த்தையை சொல்லுகிறார். 18வதிலே இந்த வார்த்தையை சொன்ன பிற்பாடு சொல்றார், என் கற்பனைகளை கவனித்தாயானால் நலமாயிருக்கும், அப்பொழுது உன் சமாதானம் நதியைப் போலவும் உன் நீதி சமுத்திரத்தின் அலையைப் போலவும் இருக்கும் என்று. தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் நமக்கு அவர் பிரயோஜனமானவைகளை போதிக்கிற தேவன். நாங்கள் நல்லா இருக்க வேண்டும், நன்றாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் பிரயோஜனமானவைகளை, எங்களுக்கு தேவையான காரியங்களை போதிக்கிற தேவன் நம்முடைய தேவன். ஆமென். ஆகவே இந்த வெளிச்சத்தின் ஆண்டிலே எங்களுக்கு ஊழியக்காரன், எங்களுடைய இந்த சபைக்கு உரிய ஊழியக்காரன், தலைமை போதகர் எல்லாரும் இந்த வெளிச்சத்தின் ஆண்டை குறித்து விரிவாக நிச்சயமாய் உங்களுக்கு பல சத்தியங்களை பல விதங்களிலே கர்த்தருடைய வார்த்தைகளை போதித்து கொண்டு வந்திருப்பார்கள். உண்மையாக தேவனுடைய பிள்ளைகளே, வெளிச்சத்தின் வாழ்க்கை என்று சொன்னால் தேவனுடைய வார்த்தையின் பிரகாரமான ஒரு வாழ்க்கை, அதுதான் ஒரு வெளிச்சத்தின் வாழ்க்கை. அந்த அடிப்படையில் தான் வெளிச்சத்தின் ஆண்டாக தேவன் இந்த ஆண்டை பிரகடனப்படுத்தி நம்முடைய வாழ்க்கையிலும் கூட எப்படி எல்லாம் எங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு வெளிச்சத்துக்கு எதிரான காரியம், இருளுக்குரிய காரியம், அல்லது எங்களுடைய வாழ்க்கையில பல விதங்களிலே ஒரு தெளிவில்லாத வாழ்க்கையிலே பல காரியங்கள் இருக்கலாம், தடுமாற்றங்கள் இருக்கலாம், குழப்பங்கள் இருக்கலாம். எல்லாவற்றுக்கும் ஒரு வெளிச்சம், ஒரு பிரகாசம் எங்களுடைய வாழ்க்கையிலே தேவனுடைய வார்த்தையின் பிரகாரம் எங்களுடைய வாழ்க்கையிலே வெளிப்படத்தக்கதாக தேவன் அவருடைய வார்த்தைகளை ஆரம்பத்திலே உங்களுக்கு சொன்னது போல பிரயோஜனமானவைகளை போதிக்கிற தேவன். ஆமென். எங்களுக்கு ஏற்றதை, எங்களுக்கு பிரயோஜனம் இல்லாதவைகளை எங்களுக்கு போதிக்க மாட்டார். என்ன, நாங்கள் ஆராதிக்கிற தேவன் நாங்கள் நல்லா இருக்க வேண்டும் என்று விரும்புகிற தேவன், நாங்கள் நன்றாய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிற தேவன். அந்த தேவன் பிரயோஜனமானவைகளை போதிக்கிறவர். ஆகவே இந்த வெளிச்சத்தின் ஆண்டிலே கர்த்தருடைய பிள்ளைகளே, அவங்க சங்கீதம் 36:9 சொல்லப்படுகிற வார்த்தைகளை சொல்லி நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். அதில் சொல்லப்படுகிறது, அந்த ஜீவ ஊற்று உம்மிடத்தில் இருக்கிறது, உம்முடைய வெளிச்சத்திலே வெளிச்சம் காண்கிறோம். அதுதான் ஆரம்பத்திலே உங்களுக்கு சொன்னது போல அவருடைய வெளிச்சத்திலே வெளிச்சம் காண்கிறோம். வேதமே வெளிச்சம், அந்த வார்த்தையினாலே எங்களுடைய வாழ்க்கையில வெளிச்சம். ஆமென். ஆகவே தேவ பிள்ளைகளே, ஆகவே அந்த வார்த்தையின் அடிப்படையிலே கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு வெளிச்சத்தின் காரியங்கள், எங்களுடைய பேச்சுக்களிலே தேவனுக்கு ஏற்ற விதமான பேச்சுக்கள், எங்களுடைய நடைகளிலே தேவனுக்கு ஏற்ற விதமான நடைகள், எங்களுடைய சுபாவங்கள், ஒவ்வொரு விதங்களிலும் தேவனுடைய அந்த வார்த்தையினாலே எங்களுக்குள்ளே ஒரு வெளிச்சம், அந்த வார்த்தையினாலே தேவனுக்கு ஏற்ற விதமான எங்களுடைய வாழ்க்கைகள் மாற்றப்படத்தக்கதாக தேவனுடைய பிள்ளைகள் எங்கள் ஒவ்வொருவரோடும் கர்த்தர் பேசி கொண்டு வருகிறார். நிச்சயமாய் உங்களுக்கு அருமையான ஊழியக்காரன் பல ஆழமான சத்தியங்களை உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். நான் இடையிடையே பார்ப்பதுண்டு. ஆகவே நிச்சயமாய் நாங்கள் எல்லாமே தேவ பிள்ளைகளே, வேதத்திலே நாங்கள் பார்க்கிறது போல கர்த்தர் எல்லாம் எப்படியான வாக்குத்தத்தங்கள், எப்படியான ஆலோசனைகள் எங்களுக்கு சொல்லப்பட்டு கொண்டு வந்தாலும் நாங்கள் தேவனுடைய வார்த்தைகளை கேட்கிறவர்களாக மாத்திரமல்லாமல் நாங்கள் அதன்படி நடக்கிறவர்களாய் இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென். ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகள், எனக்கும் சரி
உங்களுக்கும் சரி தேவனுடைய வார்த்தையின் பிரகாரமான ஒரு ஆசீர்வாதம் அல்லது ஒரு வெளிச்சத்தின் வாழ்க்கை எங்களுடைய வாழ்க்கையிலே வெளிப்படத்தக்கதாய் அல்லது ஒரு வெளிச்சத்தின் அனுபவங்களுக்குள்ளாக நாங்கள் கடந்து செல்லத்தக்கதாய் தேவன் என்ன சொல்லுகிறாரோ அதற்கு நாங்கள் கீழ்ப்படிய வேண்டும். அதன் பிரகாரம் நாங்கள் நடக்க வேண்டும். ஆமென். அதுதான் தேவனுடைய ஒரு வேதாகமத்தினுடைய ஒரு கொள்கை, வேதாகமத்தினுடைய ஒரு வழிமுறை. ஆமென். ஆகவே தேவ பிள்ளைகள், நாங்கள் வெளிச்சத்தின் வாழ்க்கை இப்படி என்று சொல்லி பல விதங்களே பல சத்தியங்களை உங்களுக்கு ஊழியக்காரன் போதித்திருப்பார். நிச்சயமாய் அதை குறித்து நீங்கள் கேள்விப்படும் பொழுது சகோதரர்களோடு எப்படி ஐக்கியமாய் இருக்கணும், எப்படி ஒருவரை மன்னிக்க வேண்டும், எப்படியாக எங்களுடைய வாழ்க்கைகளிலே நாங்கள் நல்ல கிரியைகளை செய்ய வேண்டும், இப்படித்தான் என்று சொல்லி அந்த வார்த்தைகளின் அடிப்படையிலே எங்களுக்கு நல்ல ஒரு தெளிவு, ஒரு வெளிச்சத்தினுக்குரிய அனுபவங்கள் வரும் பொழுது நாங்கள் அதை கேட்டுவிட்டு இது நல்லாத்தான் இருக்கு, ஊழியக்காரனை பார்த்து இன்றைக்கு நல்ல செய்தி என்று நாங்கள் சொல்லிவிட்டு போய்விடக்கூடாது. நாங்கள் அதன் பிரகாரம், எனக்கும் சேர்த்துத்தான் சொல்றேன், நானும் நீங்களும் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும். அதற்கு எங்களை ஒப்பு கொடுத்தால்தான் தேவ பிள்ளைகளே தேவனுடைய ஆசீர்வாதங்கள் எங்களுக்குள்ளே கடந்து வரும். அதனாலே நாங்கள் வார்த்தைகளை கேட்கிறவர்களாக மாத்திரமல்ல, அதன் பிரகாரம் நாங்கள் நடக்க வேண்டும். நான் இது வார்த்தைக்கு ஒரு முன்னோட்டமாக எங்களுடைய தலைமை அங்கே சபையிலும் சொல்வது உண்டு, தேவனுடைய வார்த்தையை சொல்லும் பொழுது. அதனாலே முன்னோட்டமாக என்றால் எல்லாருக்கும் ஒரு உற்சாகம் உண்டாக்கும். இந்த கர்த்தருடைய வார்த்தை எப்படியா நாங்கள் கேட்கிறோம், இப்படி கேட்க வேண்டும், ஆனால் கேட்ட பிற்பாடு நாங்கள் எப்படி நடக்க வேண்டும் என்ற ஒரு ஆலோசனையும் சொல்ல வேண்டும். என்றால் இந்த ஒரு தெளிவுகளும் எங்களுக்கு வேண்டும். என்றால் சில வேளைகளில் தெரியா, ஓகே நாங்கள் வசனத்தை கேட்கிறோம், அது மாத்திரம் போதும் என்று இருந்து விடாதபடி தேவ பிள்ளைகளாய் நாங்கள் கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளே எங்களை ஒப்பு கொடுக்கும். அதனால்தான் சங்கீதக்காரன் சங்கீதம் 119, 130 இப்படியாக சொல்லுகிறார். 119, 130 பாருங்கள், அதிலே சொல்லப்படுகிறது, உம்முடைய வசனத்தின் பிரசித்தம் வெளிச்சம் தந்து பேதைகளை உணர்வுள்ளவர்கள் ஆக்கும். உம்முடைய வசனத்தின் பிரசித்தம், அந்த பிரவேசம் எங்களுடைய வாழ்க்கைகளிலே ஒரு வெளிச்சத்தை தந்து பேதைகளை, ஒன்றும் தெரியாத ஒரு நிலைமைகளில் இருக்கும் பொழுது இதுதான் வழி என்று சொல்லி நம்மை புரிய வைத்து நடக்க பண்ணும் என்று வேதம் சொல்லு. அப்ப வசனத்தின் பிரசித்தம், ஆமென். அப்ப எங்களுக்குள்ளே அந்த வசனத்தை எங்களுக்குள்ளே உள்ளே விட வேண்டும். அதாவது அந்த வார்த்தையின் பிரகாரம் நானும் நீங்களும் ஒப்பு கொடுத்து நடக்க வேண்டும். அந்த வார்த்தையினுடைய பிரசித்தம். சிலர் சொல்லுவார்கள், கல்யாணம் கட்டி மருமகள் வந்தபடினாலே இப்ப என்னுடைய பொடியன் மாப்பிள்ளை நல்லா இருக்கிறார், அல்லது இப்ப வீடெல்லாம் கொஞ்சம் நல்லா இருக்கு. அந்த பிரவேசம் அவ வந்ததுனாலே, வீட்டுக்குள்ளே வந்ததுனாலே. ஆனா அதே நேரம் மாறியும் சொல்லுவேணும் இல்லையா? பாருங்க, இதுவரைக்கும் நல்லா தானே இருந்தவன் இப்ப கல்யாணம் கட்டினோன்னா மாறிட்டான், அம்மாவை பார்க்கல, அப்பாவை பார்க்கல, இப்படி எல்லாம் காரியங்கள் உங்களுக்கு தெரியும் இல்லையா? அதனால பாருங்கள், எந்த காரியத்தை எங்களுக்குள்ளே நாங்கள் பிரவேசிக்க பண்ணுகிறோமோ, எங்களுடைய வாழ்க்கைகளிலே அதற்கு நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோமோ. மகன் நல்லா இருந்தவர் கல்யாணம் கட்டின பிறகு மாற்றம் வருகிறது, நல்ல மாற்றம் என்றால் நல்லது. ஆனால் கூடாதபடிக்கு ஒரு தாய் தகப்பனை கனம் பண்ணாமல் இப்படி போகும் பொழுது அது ஒரு சில நேரம் மனைவியுடைய சொல்லை கேட்டுத்தானே போகிறார் என்றெல்லாம் பேசுவதுண்டு. இது யதார்த்தம், வளமை, மக்கள் மத்தியிலே நாங்கள் கதைப்பதுண்டு. அதனாலே நான் என்ன சொல்லுகிறேன் என்று சொன்னால், தேவனுடைய பிள்ளைகள் தேவனுடைய வார்த்தையினுடைய அந்த பிரவேசம், அதாவது அந்த வார்த்தையோடு எங்களை விட்டு கொடுத்து விட வேண்டும். அதனால எங்களுக்குள்ளே ஒரு வெளிச்சம், தேவனுக்குள்ளாக நிச்சயமாய் எங்களுடைய வாழ்க்கைகள் அவருக்கேற்ற விதமாக, அவரை பிரதிபலிக்கத்தக்கதாக, அவருடைய பிள்ளைகள் என்று நாங்கள் சொல்லத்தக்கதாக நிச்சயமாய் அந்த வார்த்தை எங்களை நடத்துகிறதா இருக்கும். ஆமென். ஆகவே தேவ பிள்ளைகள், நாங்கள் உங்களுக்கு ஊழியக்காரன் சொல்லியிருப்பார், நானும் இதை எல்லா செய்திகளிலும் இதை குறித்து சொல்லுவதுண்டு. என்றால் தேவனுடைய வார்த்தைக்கு நாங்கள் உங்களை ஒப்பு கொடுக்க வேண்டும். அந்த வசனங்கள் எங்களுடைய வாழ்க்கைகளுக்குள்ளே கடந்து வரும் பொழுது, எங்களுடைய வாழ்க்கையில் அந்த வசனத்தின் பிரகாரம் ஒரு மாற்றங்கள் அங்கே எங்களுக்குள்ளே கடந்து வரும் பொழுதுதான் அதுதான் ஒரு வெளிச்சத்தின் வாழ்க்கை.
ஆமென். இந்த அடிப்படையிலே இன்றைக்கும் நாங்கள் ஒரு வேத பகுதியை நாங்கள் வாசித்தோம். உங்களுக்கு தெரிந்திருக்கும், உங்களுக்கு சில வேளைகளை நீங்கள் வேதத்தை படிக்கும் பொழுது இதை பல தடவை படித்திருக்கலாம். லூக்கா புஸ்தகத்திலே இன்றைக்கு நாங்கள் வாசித்த இந்த வேத பகுதி நான் வாசிக்கிறேன். என்னை குறித்தும் என் வார்த்தைகளை குறித்தும் எவன் வெட்கப்படுகிறானோ அவனை குறித்து மனுஷகுமாரன் தம்முடைய மகிமையோடும் பிதாவின் மகிமையோடும் பரிசுத்த தூதர்களின் மகிமையோடும் வரும்போது வெட்கப்படுவார். இன்றைக்கு நான் இந்த வார்த்தையின் அடிப்படையிலே உங்களுக்கு ஒரு செய்திக்கு தலைப்பு ஒன்றை சொல்வேன் என்று சொன்னால், வெளிச்சத்தை மறைக்கும் வெட்கம். ஆமென். வெளிச்சத்தை மறைக்கும் வெட்கம். உங்களுக்கு சொல்லி ஆரம்பத்திலே நான் சொல்லிட்டேன், ஊழியக்காரன் உங்களுக்கு பல தடவை இந்த வெளிச்சத்தின் வாழ்க்கை என்று சொன்னால் தேவனுடைய வார்த்தையின் பிரகாரம் எங்களை ஒப்பு கொடுத்து வாழ்கிற வாழ்க்கை. இந்த வெளிச்சத்தின் வாழ்க்கை நாங்கள் வாழாதபடிக்கு ஒரு காரணம் ஒன்று இருக்கிறது வேதத்திலே. அது என்னவென்று சொன்னால் வெட்கம். வெட்கம் இது எல்லாரும் கேள்விப்பட்ட வார்த்தை. பல விதங்களிலே சொல்லுவார்கள். பெண்களுக்கு வெட்கம் இருக்க வேண்டும். சில இலக்கியங்களிலே சொல்லுவார்கள், இந்த வெட்கம் என்பது பெண்களுக்கு மிகவும் இருக்க வேண்டும் என்று. உலகத்திலே பல விதங்களிலே சில காரியங்களுக்கு சொல்வது உண்டு. ஆனால் தேவனுக்குள்ளாக வேதத்திலும் சில இடங்களிலே சொல்லப்படும், உங்களுக்கு வெட்கம் உண்டாகும்படியாய் எழுதுகிறேன் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். ஆனால் நாங்கள் எங்கே வெட்கத்தை பட வேண்டும் அல்லது எதற்கு வெட்கப்படக்கூடாது என்பதெல்லாம் வேதம் சொல்லுகிறபடினால்தான் நாங்கள் இதிலே ஒரு நிதானம் உடையவர்களாய். வேதத்திலே சொல்லப்படுகிறது, ஆவிக்குரியவன் ஆவிக்குரியவைகளோடு சம்பந்தப்படுத்தி நாங்கள் பார்க்க வேண்டுமா. அதனாலே நான் இன்றைக்கு இந்த தலைப்பிலே நீங்கள் சில வேளைகளிலே வேதத்தை படிக்கிறவர்கள் அல்லது ஊழியக்காரர்கள் செய்திகளை கேட்கும் பொழுது சில இடங்களிலே பவுல் வேதத்திலே தேவனுடைய மனுஷர்கள் எழுதும் பொழுது சொல்லுகிறார்கள், வெட்கப்படும்படியாக உங்களுக்கு எழுதுகிறேன் நீங்கள் என்று சொல்லுகிறார். ஆனால் இன்றைக்கு என்ன காரியத்துக்கு நாங்கள் வெட்கப்படக்கூடாது? வெட்கம் என்று சொன்னால் உங்களுக்கு தெரியும், ஒரு தயக்கம் அல்லது ஒரு கூச்ச உணர்வு அல்லது மற்றவர்கள் என்ன நினைப்பார்கள் என்று சொல்லுகிற பல விடயங்கள் எங்களுக்குள்ளே ஒரு வெட்கம். அது எல்லாருக்கும் ஒரு தெரிந்த வார்த்தையா இருக்கிறபடினாலே தேவனுடைய வார்த்தையின் பிரகாரமான ஒரு வாழ்க்கை, இந்த வெளிச்சத்தின் வாழ்க்கை நானும் நீங்களும் வாழ விடாதபடிக்கு எங்களுக்குள்ளாக மறைக்கிற அல்லது தடை பண்ணுகிற ஒரு காரியம் வெட்கமாக இருக்கிறது. ஆமென். இந்த வெட்கத்துக்கு இந்த நாளிலும் தேவனுடைய பிள்ளைகளாக நாங்கள் எங்களை அதற்கு ஒப்பு கொடுக்காதபடிக்கு நாங்கள் எதற்கெல்லாம் நாங்கள் வெட்கப்படக்கூடாது என்பதை இந்த நாளிலும் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ளும்படியாக கடந்து செல்ல விரும்புகிறேன். இன்னொரு வார்த்தையை நீங்கள் வாசியுங்கள். மாற்கு புஸ்தகம், இந்த வார்த்தையிலும் கூட அங்கே இந்த வெட்கத்தை குறித்து சொல்லி இருக்கிறபடினாலே மாற்கு 8:38 வாசியுங்கள். மாற்கு புஸ்தகம் 8வது அதிகாரம் 38வது வசனத்தை ஒரு கால் வாசியுங்கள். ஆதலால் விபசாரமும் பாவமும் உள்ள இந்த சந்ததியில் என்னை குறித்தும் என் வார்த்தைகளை குறித்தும் எவன் வெட்கப்படுவானோ அவனை குறித்து மனுஷகுமாரனும் தமது பிதாவின் மகிமை பொருந்தினவராய் பரிசுத்த தூதர்களோட வரும்போது வெட்கப்படுவார் என்றார். ஆமென். பாருங்கள், இதிலும் கூட அதே வார்த்தை தான். தேவனை குறித்தும் அங்கே அவரை குறித்தும் மனுஷகுமாரன் அங்கே என் வார்த்தைகளை குறித்தும் எவன் வெட்கப்படுகிறானோ அவனை குறித்து மனுஷகுமாரன் அங்கே தமது பிதாவின் மகிமை பொருந்தினவராய் பரிசுத்த தூதர்களோடும் கூட வரும்போது வெட்கப்படுவார். ஆகவே இது தேவனுடைய வருகையிலே அவரை குறித்தும் அங்கே தேவனுடைய வார்த்தைகளை குறித்தும் நாங்கள் வெட்கப்படும் பொழுது, அதாவது அவருடைய வார்த்தையின் பிரகாரம் நாங்கள் நடப்பதற்கு, அவருடைய நாமத்தை நாங்கள் அறிக்கை பண்ணுவதற்கு நாங்கள் வெட்கப்படுவோமாயிருந்தால் மற்றவர்கள் என்ன நினைப்பார்கள் என்று சொல்லி எங்களுக்குள்ளே ஒரு வெட்கம், அதன் நிமித்தம் சில வேளைகளிலே எங்களுக்கு வசனம் தெரியலாம், நாங்கள் இன்றைக்கு ஆலயத்துக்கு போக போறோம், எல்லா காரியங்களும் தெரியும், ஆனாலும் ஒரு வெட்கம், கையிலே வேதாகமத்தை கொண்டு வருவதிலே ஒரு வெட்கம் என்றால் மற்றாக்கள் என்ன நினைப்பினோம், மற்றாக்கள் அல்ல ஏதாவது சொல்லிவிடணுமோ, அல்லேலூயா கூட்டம், இப்படி பல வார்த்தை பிரயோகங்களை சொல்வதுண்டு. அதனாலே
நாங்கள் ஆண்டவருக்குள்ளாக தேவனுடைய பிள்ளைகள், நாங்கள் எதற்கும் அவரை குறித்தும் அவருடைய பிள்ளைகள் நாங்கள் என்பதை குறித்தும் தேவனுடைய பிள்ளைகள் எந்த இடத்திலும் எந்த நிலைமையிலும் நாங்கள் வெட்கப்படக்கூடாது. ஆமென். அப்படி வெட்கப்படுவோமா இருந்தால் தேவ பிள்ளைகளே, நாங்கள் ஒரு வெளிச்சத்தின் வாழ்க்கையை நாங்கள் மறைக்கிறோம். எங்களுக்கு தெரியும், ஆண்டவரை பற்றி தெரியும், கர்த்தர் எப்படிப்பட்டவர் என்பதை தெரியும், கர்த்தருடைய பிள்ளைகள் தான் என்பதை நாங்கள் எங்களுக்குள்ளே சில வேளைகளில் எங்களுக்குள்ளே நாங்கள் சமாளித்து எனக்கு தெரியுதான் என்று சில வேளைகளில் நாங்கள் கதைக்கும் பொழுது நான் இந்த இடத்திலே இப்படி இருக்கிறேன் என்று சொல்லலாம். அந்த இடத்திலே உங்களுக்கு தெரியும், நாங்கள் எங்கே வெட்கப்பட்டுத்தான் இதை செய்கிறோம், இதை பேசாம இருக்கிறோம். ஆகவே தேவனுடைய பிள்ளைகளாகிய நானும் நீங்களும் எந்த சில வேளை நாங்கள் நல்ல ஒரு பிரபல்யமாக நல்ல ஒரு பெரிய இடங்களில் இருக்கிறவர்கள் கூட சில நேரங்களில் ஏன் இந்த இடத்திலே போனால் மற்றாக்கள் என்ன நினைப்பினம் என்றெல்லாம் பல விதங்களிலே எங்களுக்கு வெட்கங்கள் உண்டாகி அல்லது வெட்கத்தின் அடிப்படையிலே தேவனை குறித்து சொல்லாதபடிக்கு தேவனுடைய பிள்ளைகள் என்ற ஒரு அடையாளத்தை காண்பியாதபடிக்கு பல இடங்களில் நாங்களும் நடந்திருக்கிறோம். ஆனால் இந்த வெளிச்சத்தின் ஆண்டிலே இந்த வெளிச்சத்தின் வாழ்க்கை மறைக்கத்தக்கது அல்லது வெளிச்சத்தின் வாழ்க்கைக்கு நேராக நாங்கள் போகாதபடிக்கு இந்த வெட்கம் ஒரு தடையாக இருக்கிறது. ஆகவே தேவ பிள்ளைகளை நான் இன்றைக்கு 3 காரியங்களை உங்களுக்கு சொல்ல போறேன். நான் பல காரியங்கள் வேதத்தை தியானிக்கும் பொழுது எங்கெல்லாம் எந்த அடிப்படையிலே நாங்கள் வெட்கப்படக்கூடாது, நாங்கள் வெட்கப்படுவோமா இருந்தால் எவ்வளவு ஆசீர்வாதத்தை நாங்கள் இழக்கிறோம் என்று சொல்லி நாங்கள் இன்றைக்கு சில உதாரணங்கள் சம்பவங்களை உங்களுக்கு சொல்லி நாங்கள் கர்த்தருடைய பிள்ளைகள் என்பதை கர்த்தருக்காகவும் கர்த்தருடைய வார்த்தைக்காகவும் நாங்கள் வாழ்வதற்கு வெட்கப்படக்கூடாது என்பதை இன்றைக்கு நாங்கள் எங்களை ஒப்புக் கொடுக்க வேண்டும். ஆமென். உங்களுக்கு தெரியும், நான் ஒரு உதாரணத்தை சொல்லி சகேயு என்று சொல்லுகிற ஒரு மனுஷனை குறித்து உங்களுக்கு தெரியும். இந்த உதாரணத்தை சொல்லி இந்த தேவனுக்குள்ளாக அந்த மனுஷன் லூக்கா 19 முதலாவது வசனத்திலிருந்து 6வது வசனத்தை மட்டும் படியுங்கள். ஏன் அதை சொல்றேன்றால் அந்த சகேயு என்பவன் ஒரு பிரபல்யமானவன், அந்த இடத்திலே அங்கே அந்த வரி வசூலிக்கிறவனாக பலருக்கு தெரிந்த ஒரு அதிகாரியை போல அங்கே இருந்த ஒரு மனுஷன் கர்த்தருக்குள்ளாக கர்த்தருடைய காரியங்களுக்காக அவர் செயற்படுவதற்கு அவர் வெட்கப்படல. வாசிங்கள் லூக்கா 19. அவர் எரிகோவில் பிரவேசித்து அதன் வழியாக நடந்து போகையில் ஆயக்காரனுக்கு தலைவனும் ஐஸ்வர்யவானுமாயிருந்த சகேயு எனப்பட்ட ஒரு மனுஷன் இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகை தேடினான். அவன் குள்ளனானபடியால் ஜனக்கூட்டத்தில் அவரை காணக்கூடாமல் அவர் போகும் வழியில் முன்னாக ஓடி அவரை பார்க்கும்படி ஒரு காட்டத்தி மரத்தில் ஏறினான். இயேசு அந்த இடத்தில் வந்தபோது அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு, சகேயுவே, நீ சீக்கிரமா இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டில் தங்க வேண்டும் என்றார். ஆமென். சரி, இவ்வளவு காண். இதுல என்ன உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் என்றால், இந்த சகேயுவை குறித்து சொல்லப்படுகிறது ஆயக்காரருக்கு தலைவனும் ஐஸ்வர்யவானுமாயிருந்த சகேயு என்னப்பட்ட ஒரு மனுஷன் என்று சொல்ல பாருங்க. ஒரு அந்த இடத்திலே ஒரு பேசக்கூடிய ஒரு பிரபல்யமான ஒரு நபர். ஆனாலும் பாருங்கள், இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்ப்பதற்கு வகை தேடுகிறான். அங்கே அதிலே இன்னும் ஒரு காரணம் சொல்லப்படுகிறது. அவன் குள்ளனானபடியால், அவனுடைய வளர்ச்சி கொஞ்சம் குறைவா இருக்கிறபடினாலே அங்கே இயேசுவை பார்க்க முடியாதபடிக்கு ஜனக்கூட்டம் அவரை சூழ்ந்து கொண்டிருந்ததாம். பாருங்கள், அந்த இடத்திலே பாருங்கள், ஜனக்கூட்டம் சூழ்ந்திருக்கிறது. இவர் ஒரு பிரபல்யமானவர். ஆனாலும் பாருங்கள், என்ன அடுத்த கட்டம் சொல்லப்படுகிறது, அவர் போகும் வழியில் முன்னாக ஓடி அவரை பார்க்கும்படி ஒரு காட்டத்தி மரத்தில் ஏறார். சில வேளைகள் என்ன இந்த மனுஷன் இப்படி நல்ல ஒரு நிலையில இருக்கிறவர் என்ன இந்த மரத்தில் ஏறுறார்? ஜனங்களுடைய பார்வைக்கு என்ன என்ன சொல்றால், வெட்கப்படக்கூடாது. இயேசுவை பார்க்க அவனுக்கு விருப்பம் இருந்தது, ஆனாலும் பார்க்க முடியாதபடிக்கு ஜனக்கூட்டம் அங்கே நெருக்கம், அவரை பார்க்காதபடிக்கு அவருடைய சரீர காரியங்களும் தடையாக இருந்தது. ஆனாலும்
இன்னொரு முயற்சி எடுக்கிறார். காட்டத்தி மரத்தில் ஏறுகிறார். ஒரு உயரமான மரத்திலே ஏறி நின்று இயேசுவை பார்ப்போம். அவை என்ன என்று சொன்னால், தேவ பிள்ளைகளே, நாங்கள் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன். ஆமென். அவரிடத்திலே வருகிறவர்களை புறம்பே தள்ளாத தேவன். அவரிடத்திலே நாங்கள் போகும் பொழுது எங்களை அலட்சியம் பண்ணாத தேவன். என்ன இவர் வந்திருக்கிறார், யார் வந்தாலும் தேவ பிள்ளைகளே அவரிடத்திலே வரும் பொழுது நல்ல ஆலோசனைகளை சொல்லுவார். நிச்சயமாய் ஏற்ற விடயங்களிலே ஒரு நல்ல அவர்களுக்கு ஒரு விடுதலையை கொடுக்கிற தேவனா இருக்கிறபடினாலே பாருங்கள், எங்களுக்கு அந்த வெட்கம் இருக்கக்கூடாது. சகேயு அந்த காட்டத்தி மரத்திலே ஏறி பார்த்தான். அதற்கு பிற்பாடு அந்த வெட்கத்தை, நான் என்னுடைய இதென்ன, மற்றாக்கள் என்ன நினைப்பினம், அப்படித்தான் இன்றைக்கு பல காரியங்கள். மற்றாக்கள் என்ன நினைப்பினம், ஆமென், இதை வைத்தே இன்றைக்கு நாங்கள் பல விதங்களிலே தேவனுக்குள்ளாக செய்ய தெரியும். தேவனுக்குள்ளா இப்படி நடக்க வேண்டும், இப்படி வாழ வேண்டும், இப்படி இப்படி காரியங்களை செய்ய வேண்டும் என்று தெரியும். தெரிஞ்சும் நாங்கள் என்ன, மற்றாக்கள் என்ன நினைப்பினோம், நான் கைதட்டி பாட்டு படித்தால் என்ன மற்றாக்கள் ஏதாவது ஒரு மாதிரி நினைப்பினோமா, இப்படி பல விதங்களில் வெட்கம். இது நல்ல அடிக்கடி நாங்கள் பயன்படுத்துகிற கேள்விப்படுகிற வார்த்தை. இது ஒரு தடை. கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த சகேயு அந்த மரத்திலே ஏறுவதற்கும் வெட்கப்படாதபடிக்கு தன்னுடைய ஒரு பிரபல்யமான ஆளாகத்தான் இருந்திருக்கிறார். ஜனங்கள் என்ன நினைப்பார்கள் என்றல்ல, எனக்கு கர்த்தரை பார்க்க வேண்டும், கர்த்தரை நான் பார்க்க வேண்டும் என்று சொல்லி அவன் ஏறினான். அதுக்கு பிற்பாடு எப்படி அவருடைய நிலைமைகள் ஒரு ஆசீர்வாதமான நிலைக்குள்ளே போனது. அப்ப அந்த வெட்கம், இதுல சில வேளை நீங்கள் சொல்லலாம், எங்க அதுல வெட்கம் என்று எழுதியிருக்கு. அதான் நான் உங்களுக்கு ஆரம்பத்திலே சொன்னான், ஆவிக்குரியவைகளை ஆவிக்குரியவைகளோடு சம்பந்தம், ஆவிக்குரிய மனுஷன் ஆவிக்குரியவைகளோடு சம்பந்தப்படுத்தணும். சில இடங்களில் ஐக்கியம் என்று சில நேரம் இருக்கு. அதனால் நாங்கள் ஒரு உதாரணங்களை பேசும் பொழுது ஆவிக்குரியவைகளோடு சம்பந்தப்படுத்துவோம். அங்கே 3 பேர் ஜெபித்தார்கள், அப்போ ஒரு ஐக்கியம், ஒரு மனம். ஆகவே தேவ பிள்ளைகளே, நாங்கள் வெளிச்சத்தின் வாழ்க்கைக்கு நாங்கள் அதை தடை பண்ணாதபடிக்கு எங்களுக்குள்ளே வெட்கம் வரக்கூடாது. ஆமென். முதலாவது, தேவனுடைய வார்த்தைகளை சொல்வதற்கு, சுவிசேஷத்தை சொல்வதற்கு நாங்கள் வெட்கப்படக்கூடாது. நாங்கள் எல்லாரும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நம்முடைய சொந்த இரட்சகராக நாங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். எல்லாருமே வேதம் சொல்லுகிறது போல எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாய் இருந்தோம். அவருடைய காணியாட்சிக்கு புறம்பானவர்களாய், வாக்குத்தத்தத்தின் உடன்படிக்கைக்கு அந்நியர்களாய், தேவனற்றவர்களாய், நிலையற்றவர்களாய், அவருக்கு தூரமானவர்களாய் இருந்தோம் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படிப்பட்ட என்னையும் உங்களையும் அவர் தன்னுடைய பிள்ளையாக ஏற்றுக்கொண்டு இன்றைக்கு எங்களை ஆசீர்வதித்து நடத்துகிறார் போல, நாங்கள் மற்றவர்களுக்கும் இந்த நல்ல செய்தியை, இயேசு நல்லவர், இயேசு உங்களை நேசிக்கிறார், அவரிடத்திலே உங்களுடைய வாழ்க்கைக்கு என்ன கஷ்டங்கள், என்ன போராட்டங்கள், என்ன பலவிதமான காரியங்களோடு சிக்கல்களோடு இருக்கிறீர்களோ, இயேசுவிடம் வாருங்கள். இயேசு உங்களுக்கு தேவையான ஆலோசனைகளை சொல்லுவார், உங்களை ஆதரிப்பார் என்று இந்த நல்ல செய்தியை தேவனுடைய பிள்ளைகளே சொல்வதற்கு நாங்கள் வெட்கப்படக்கூடாது. இந்த நல்ல செய்தியை எங்களுக்கு தெரியும், ஆனால் ஏன் நாங்கள் சொல்லவில்லை? வெட்கம். அவர் என்ன நினைப்பார், அல்லது நான் சொல்லும் பொழுது மற்றாக்கள் என்ன நினைப்பினோம். சில நேரம் எங்களுடைய நிலைமைகளை வைத்தோ, இந்த பெரிய ஆளுக்கு, இப்படி படித்த மனுஷனுக்கு இயேசு நல்லவர், இயேசுட்ட வாங்கோண்டு எப்படி சொல்லலாம்? அதெல்லாம் ஒரு வெட்கத்தின் அடிப்படை. இவர் என்ன நினைப்பார், ஒரு தயக்கம். தேவனுடைய பிள்ளைகளே, நாங்கள் தேவனுடைய இந்த நல்ல செய்தியை சில வேளைகள் நாங்கள் வீதிகளிலோ அல்லது எங்கேயாவது ஒரு இந்த சென்டர் வழிகள் எங்கேயாவது தேவனுடைய துண்டு பிரதிகளை கொடுப்பதற்கு நாங்கள் வெட்கப்படக்கூடாது. என்றால் அதனாலே தேவனுடைய சுவிசேஷத்தை அறிவிப்பதனாலே எங்களுக்கு என்ன ஆசீர்வாதங்கள் கிடைக்கும் என்பதை வேதம் சொல்லுகிறது. ஆனால் நாங்கள் வெட்கப்படுவோம் என்றால் அந்த ஆசீர்வாதத்துக்கு உரியவர்களாய் நாங்கள் மாறாமல் போய்விடுவோம். பாருங்கள், ரோமர் புஸ்தகம் 1வது அதிகாரம், நான் சில வார்த்தைகளை மாத்திரம் சொல்லுகிறேன். 1வது அதிகாரம் 15வது 16வது வசனத்தை வாசிப்போம். ரோமர் புஸ்தகம்
முதலாவது அதிகாரம் 15-16 வாசியுங்கள். ஆகையால் ரோமாபுரியில் இருக்கிற உங்களுக்கும் என்னால் இயன்ற மட்டும் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க விரும்புகிறேன். கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன். முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் விசுவாசிக்கிறவன் அவனோ அவனுக்கு ரட்சிப்பு உண்டாவதற்கு அது தேவபலனாய் இருக்கிறது. ஆமென். இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும் பொழுது இதில் சொல்லுகிறார், கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன். முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் விசுவாசிக்கிறவன் எவனோ அவனுக்கு ரட்சிப்பு உண்டாவதற்கு அது தேவ பலனாயிருக்கிறதா. அப்ப தேவனுடைய இந்த நல்ல செய்தியை நாங்கள் மற்றவர்களுக்கு சொல்லும் பொழுது ரட்சிப்பு உண்டாவதற்கான ஒரு தேவ பலன். ஆகவே இதை சொல்வதற்கு தேவனுடைய பிள்ளைகளை நானும் நீங்களும் நாங்கள் வெட்கப்படக்கூடாது. ஆமென். எந்த சூழ்நிலையிலும் என்றால் எங்களுக்கு சில வேளைகளை நாங்கள் பார்க்கும் பொழுது ஓகே, இவர் நல்ல படித்தவர், நல்ல பணம் இருக்கு, நல்ல கார்ல வார, நல்ல வீடு இருக்குன்னு பார்க்கும் பொழுது தெரியலாம். ஆனால் உள்ளான மனுஷன்லே உள்ளத்திலே எவ்வளவு வேதனைகள், சமாதானம் இல்லாமல் எவ்வளவோ போராட்டமான சூழ்நிலைகள் இருப்பார்கள். அப்ப நாங்கள் இயேசுவை குறித்து, இயேசு உங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற என்ன காரியத்திலும் உங்களுடைய வாழ்க்கைகளை ஆசீர்வதித்து உங்களுக்கு நல்ல ஒரு ஆலோசனைகளை சொல்லக்கூடியவர் என்பதை நாங்கள் அவர்களுக்கு சொல்லாமல் ஒரு வெட்கத்திலே இருப்போமாயிருந்தார் தேவனுடைய பிள்ளைகளே, அவர்கள் இன்னும் ஒரு வேதனைக்குள்ளே போவார்கள், இன்னும் ஒரு கஷ்டங்களுக்குள்ளே போவார். நல்ல வழியிலே ஏதோ நல்லபடியா இருக்கிறோம் என்றது பார்க்கிறோம், ஆனால் உள்ளத்திலே பலவிதமான போராட்டங்களோடு இருக்கலாம். ஆகவே நாங்கள் இயேசுவை குறித்து, இந்த சுவிசேஷத்தை குறித்து சொல்ல வெட்கப்படுவோமா இருந்தால் இன்னும் நாங்கள் அவர்களுடைய வாழ்க்கையினுடைய ஆசீர்வாதத்துக்கு நாங்களும் தடையாய் மாறுறோம், எங்களுடைய ஆசீர்வாதத்துக்கும் நாங்கள் தடையாய் மாறுகிறோம் என்ற வெட்கம். பாருங்கள், ரோமர் புஸ்தகத்திலே 10வது அதிகாரம் 13-15 வாசியுங்கள். ரோமர் புஸ்தகம். இந்த சுவிசேஷத்தை குறித்து நாங்கள் வெட்கப்படக்கூடாது. நல்ல செய்தியை குறித்து, இயேசுவை, இயேசப்பாவை குறித்து சொல்வதற்கு நானும் நீங்களும் வெட்கப்படக்கூடாது. நம்மை ஆசீர்வதித்து இன்றைக்கு வைத்திருக்கிறார் என்றால் அவர்தான் காரணம். இதே போல எத்தனையோ பிள்ளைகள் வெளியில இருக்கிறார்கள், கண்ணீர்களோடு இருக்கிறார்கள், கவலைகளோடு இருக்கிறார்கள், பலவிதமான போராட்டமான சூழ்நிலைகளில் இருக்கிறார்கள். இயேசப்பாவை குறித்து சொல்லுவோம், அதற்கு நாங்கள் வெட்கப்படக்கூடாது. எங்களுக்கு தெரியும் என்ற நாங்கள் கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்திருக்கிறோம், அனுபவித்திருக்கிறோம். எங்களுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்டவர் என்பதை நாங்கள் அனுபவித்திருக்கிற அந்த விடயத்தை சொல்லுவோம். சொல்லுங்க, பாருங்கள். ரோமர். அவரை விசுவாசிக்கிறவன் அவனோ அவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. ரோமர் 10:13-15. ஆதலால் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற அவனும் ரட்சிக்கப்படுவான். 15 மட்டும். அவரை விசுவாசியாதவர்கள் எப்படி அவரை தொழுது கொள்வார்கள்? அவரை குறித்து கேள்விப்படாதவர்கள் எப்படி விசுவாசிப்பார்கள்? பிரசங்கிக்கிறவன் இல்லாவிட்டால் எப்படி கேள்விப்படுவார்கள்? அனுப்பப்படாவிட்டால் எப்படி பிரசங்கிப்பார்கள்? சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவிக்கிறவர்களுடைய பாதங்கள் எவ்வளவு அழகானவைகள் என்று எழுதி இருக்கிறது. ஆமென். பாருங்கள், சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவிக்கிறவர்களுடைய பாதங்கள் எவ்வளவு அழகானவைகள் என்று சொல்லி இறுதியாக முடித்து இருக்கிறார் இங்கே பவுல். ஆனால் அதுக்கு முன்பு நாங்கள் அந்த சுவிசேஷத்தை, தேவனுடைய நல்ல செய்தியை நாங்கள் சொல்லாவிட்டால் அதற்கான விளக்கங்களை அதிலே சொல்லப்படுகிறது. பாருங்கள், நீங்கள் அந்த 15 இருந்து வாசிக்கும் பொழுது அதில் பாருங்கள், அதில் சொல்லப்படு, அனுப்பப்படாவிட்டால் எப்படி பிரசங்கிப்பார்கள்? அதாவது நாங்கள் போக வேண்டும், போனால்தான் ஆண்டவரை குறித்து சொல்லுவோம். அதில் பாருங்கள், அடுத்தது சொல்லப்படுகிறது அந்த 14 பாருங்கள், அவரை கேள்விப்படாதவர்கள் பிரசங்கிக்கிறவன், இறுதியில் இருந்து வாசிக்க, பிரசங்கிக்கிறவன் இல்லாவிட்டால் எப்படி கேள்விப்படுவான்? அப்ப சொல்ல வேண்டும், சொன்னாத்தான் அவர்கள் கேள்விப்படுவார்கள். அப்ப கேள்விப்படாதவர்கள் எப்படி அப்ப எல்லாம் ஒரு ஒழுங்குல வருது பாருங்கள். அப்ப நாங்கள் அனுப்பப்பட வேண்டும்,
பிரசங்கிக்கப்பட வேண்டும். பிரசங்கித்தாத்தான் அவர்கள் கேள்விப்படுவார்கள். அவர்கள் கேள்விப்பட்டாத்தான் விசுவாசிப்பார்கள், தொழுது கொள்வார்கள் என்று சொல்லப்படுகிறது. தேவனுடைய பிள்ளைகள் நாங்கள் இன்றைக்கு அநேகர் தேவனை குறித்து கேள்விப்படாதபடிக்கு இன்றைக்கு பல காரணங்கள் இருக்கிறது. இன்றைக்கு இது ஒரு காரணம், ஒரு வெட்கத்தின் அடிப்படையிலே இன்றைக்கு இயேசுவை குறித்து, இந்த நல்ல செய்தியை குறித்து அவர்கள் இன்றைக்கு கேள்விப்படாமல், அவர்கள் விசுவாசிக்காமல், அவருடைய வாழ்க்கையிலே நல்ல காரியங்கள் வெளிப்படாமல் இருப்பதற்கு இன்றைக்கு நாங்கள் எங்களுக்குள்ளே ஒரு வெட்கத்தின் காரியம் இருக்குமாயிருந்தால், தேவனுடைய பிள்ளைகள் இன்றைக்கு ஒரு வெளிச்சத்தின் வாழ்க்கை என்னவென்றால் நாங்கள் இந்த வெட்கத்தை விட்டுவிட வேண்டும். எங்களுக்கு தெரியுது, எங்களுக்கு தெரியும், ஆண்டவரை பற்றி தெரியுது, இப்படித்தான் செயல்படுத்த வேண்டும், நாங்கள் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று தெரிந்த பிற்பாடு அடுத்த கட்டம் வருகிறது ஒரு வெட்கத்தின் காரியம். நாங்கள் என்ன விதத்திலும் நான் திருப்ப சொல்கிறேன் என்றால், நாங்கள் அவர்களுடைய நிலைமைகளை பார்த்து, எங்களுடைய நிலைமைகளை பார்த்து அல்ல. உங்களுக்கு தெரியும், வேதத்திலே பழைய ஏற்பாட்டிலே இஸ்ரவேலிலிருந்து ஒரு சிறுமி சிறைப்பிடித்து கொண்டு போகப்பட்டு ஒரு பெரிய ஒரு அதிகாரி வீட்டிலே பெரிய ஒரு அந்த யுத்தங்களை நடத்துகிற ஒரு புகழ்பெற்ற நாகமான் என்று சொல்லப்படுகிற வீட்டிலே இருக்கிறார். எப்படி சிறைப்பிடித்து கொண்டு போகப்பட்ட ஒரு சிறுமி. ஆனால் அந்த இடத்திலே இந்த நாகமானுக்கு ஒரு வருத்தம், குஷ்டரோகம் என்று சொல்லப்படுகிறது. அந்த வருத்தத்துக்கு அந்த சிறுமி எப்படி, இவ பெரியாக்களே, இவை சொன்னா இது கேப்பினமா என்றெல்லாம் நினைக்காதபடிக்கு தேவனுடைய பிள்ளைகள் அந்த சிறுமி சொல்லுகிற ஒரு நல்ல செய்தியை சொல்லுகிறார். அங்கே தேவனுடைய மனுஷனிடத்திலே போனால் இதற்கு ஒரு பதிலை சொல்லுவார், ஆலோசனை சொல்லுவார், சுகம் அடையலாம் என்று சொல்லி அங்கே சொல்லுகிறார். நான் என்ன சொல்ல வந்தால், தேவனுடைய நல்ல செய்தியை குறித்து வெட்கப்பட வேண்டாம், வெட்கப்பட வேண்டாம். அது நல்ல அறிவுள்ளவர்களா இருக்கலாம், பெரிய வசதி படைத்தவர்களா இருக்கலாம். இயேசு உங்களை நேசிக்கிறார். பெரிய பெரிய நாங்கள் ஏதோ விவரமாக இலக்கணம் இலக்கியத்தில் எல்லாம் சொல்ல வேண்டும் என்றல்ல, இயேசு உங்களுக்கு சமாதானம் தருவார், ஒரு வார்த்தை, ஆமென். அதை குறித்து, அவரை குறித்து கேள்விப்படுவார். உங்களுக்கு தெரியும், வேதத்திலே பல சம்பவங்கள், உதாரணங்களை நான் சொல்ல முடியும். அந்த 12 வருடமான பெரும்பாடுள்ள ஸ்திரியை குறித்து வேதத்திலே சொல்லப்படுகிறது. அவள் தன்னுடைய அந்த இயலாமை, அந்த வியாதி, அந்த பெரும்பாடு நிற்பதற்கு பல வைத்தியர்களுக்கெல்லாம் தனக்குள்ளே இருந்த பணங்களை எல்லாம் செலவழித்து எந்த விதத்திலும் அவளுக்கு ஒரு சுகம் கிடைக்கவில்லை என்று சொல்லப்படும். ஆனால் நீங்கள் மாற்கு புஸ்தகத்திலே வாசிக்க தேவையில்லை, 5வது அதிகாரம் 25, 27 அந்த இடத்திலே சொல்லப்படுகிற, அது சரி வாசிங்கள் என்றால் உங்களுக்கு ஒரு உற்சாகப்படுத்தும்படியா நான் சொல்லுகிறேன். மாற்கு 5 என்றால் பாருங்கள், அவள் இயேசுவை குறித்து கேள்விப்பட்ட பிற்பாடு அதில் சொல்லப்பட, வாசிங்கள். அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு தனக்கு உண்டானவைகளை எல்லாம் செலவழித்தும் சற்றாகிலும் குணமடையாமல் அதிக வருத்தப்படுகிற பொழுது இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு, நான் அவருடைய வஸ்திரங்களை ஆகிலும் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று சொல்லி. ஆமென். பாருங்கள் என்ன அதில் சொல்லப்படுகிறது, தனக்கு உண்டானவைகள் எல்லாம் செலவழித்தும் சற்றாகிலும் குணமடையாமல் அதிக வருத்தப்படுகிற பொழுது இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு என்று சொல்லுகிறார். இயேசுவையே நான் சுவிசேஷத்தை குறித்து வெட்கப்படக்கூடாது என்று சொல்றேன் என்றால், பாருங்க எப்படி இந்த 12 வருடமாய் பெரும்பாடுள்ள ஸ்திரீ எப்படி கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறது போல பல நிலைமைகளில் பல மக்கள் இருக்கலாம். நாங்கள் அவரை குறித்து அவங்கள் கேள்விப்பட்டால் தான் தேவனுடைய பிள்ளைகளை அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற போராட்டமான சூழ்நிலைகளுக்கு ஒரு விடுதலையை பெற்றுக் கொள்ளலாம். அவை நாங்கள் தேவனை குறித்து, இயேசுவை குறித்து நல்ல செய்தியை சொல்வதற்கு நாங்கள் வெட்கப்படக்கூடாது. என்ன மற்றவருடைய ஆசீர்வாதங்களுக்கு தடையாய் மாறி, இதுதான் வெளிச்சத்தின் வாழ்க்கை. வெளிச்சத்தின் வாழ்க்கையை மறைக்கிறது எப்படி? வெட்கம். இதை நாங்கள் விட்டுவிட வேண்டும். இதே போலதான் கானானிய அந்த ஸ்திரியை குறித்தும் தன்னுடைய பிள்ளையினுடைய ஒரு பிசாசு பிடித்து அங்கே
பாதிக்கப்பட்டு இருந்த பொழுது அவளும் சொல்றாள், அவரை குறித்து நான் கேள்விப்பட்டு அங்கே அவரிடத்திலே வந்து பிள்ளைக்குரிய சுகத்தை பெற்றுக்கொண்டாள் சொல்லி. தேவ பிள்ளைகளை நான் ஏன் இவைகள் எல்லாம் சொல்லுகிறேன் என்று சொன்னால், நானும் நீங்களும் தேவனுடைய செய்தியை சொல்வதற்கு, தேவனுடைய இந்த நல்ல செய்தியை சொல்வதற்கு வெட்கப்படக்கூடாது. இந்த சுவிசேஷத்தை சொல்ல வேண்டும் என்று சொல்லி உங்கள் எல்லாருக்கும் தெரியும், அவர் எங்களுக்கு இந்த நற்செய்தியை சொல்வது எங்கள் மேல் விழுந்த கடமை. ஆமென். ஆகவே இதை சொல்லாதிருந்தால் அடுத்த கட்டம் அங்கால ஐயோ என்றெல்லாம் சொல்லப்படும். பாருங்க, ஒரு வெளிச்சத்தின் வாழ்க்கை என்று சொன்னால் எப்படி எப்படி எல்லாம் நாங்கள் அதை தொடர்புபடுத்தி பார்க்க வேண்டும். அவை நாங்கள் தேவ பிள்ளைகளே அறிந்திருக்கிறோம். வேதம் சொல்லுகிறது, அறியாத காலங்களை கர்த்தர் காணாதவர் போல் இருக்கிறார். அப்ப அறிஞ்சிருக்கிற விடயங்கள், தெரிந்திருக்கிற விடயங்களுக்கு நாங்கள் எப்படி எங்களை பிரதிபலிக்கிறோம், எப்படி எங்களை தேவனுக்குள்ளாய் நாங்கள் வெளிப்படுத்துகிறோம் என்பதிலே மிகவும் முக்கியம். இதற்கு எங்களுக்குள்ளே வெட்கம் இருக்கக்கூடாது. ஆமேன், ஆமேன். ஆகவே தேவ பிள்ளைகளாக இந்த விடயத்திலே நாங்கள் வெட்கப்படக்கூடாது. தான் அவரை குறித்தும் அவருடைய வார்த்தையை குறித்து நாங்கள் வெட்கப்படக்கூடாது என்று நாங்கள் ஆரம்பத்திலே பார்த்தோம். அவர் வரும் பொழுது எப்படி எங்களை குறித்து வெட்கப்படுவார் என்று, எங்களை வெட்கப்படுத்துவார் என்று சொல்லப்படுகிறது. ஆகவே தேவ பிள்ளைகளை இந்த நாட்களில் கர்த்தர் உங்களை ஏதோ குற்றப்படுத்தி உங்களை நீங்கள் எல்லாம் செய்யலை என்று சொல்லி அப்படி இன்றைக்கு பேசுவதில்லை. தேவன் இன்னும் எங்களை உற்சாகம், இது என்னுடைய வழி, இது வெளிச்சத்தின் வாழ்க்கை, இதுல அடுத்த கட்டமாக என்றால் வேதம் சொல்லுகிறது, அவர் எந்த மனிதனையும் தேறினவனாகவே நிறுத்த வேண்டும் என்றுதான் தேவனுடைய விருப்பம். ஒரு முதிர்ச்சி நிலைக்குள்ளே, அடுத்த கட்டமான ஒரு நிலைக்குள்ளே, ஒரு மேல் நோக்கி போவதற்கு ஏதுவாகவே தேவன் ஒவ்வொரு முறையும் சில வேளைகளே தேவனுடைய வார்த்தைகள் என்ன இப்படி ஒரு கஷ்டமாயிருக்கு, கடினமாயிருக்குது என்று நாங்கள் நினைக்க வேண்டாம். தேவன் நம்மை நேசிக்கிறபடினால்தான் எங்கள் ஒவ்வொருவரோடும் அவருடைய நல்ல ஆலோசனைகளை சொல்லுகிறார். ஆகவே தேவ பிள்ளைகளே, நாங்கள் இனிமேல் ஆண்டவரை குறித்து சொல்வதற்கு நாங்கள் வெட்கப்பட கூடாது. ஆமேன், அல்லேலூயா. எத்தனை பேர் அல்லேலூயா சொல்லுவோம்? ஆமேன். கர்த்தருடைய நாமம் ஒன்றே மகிமைப்பட. எனக்கும் நான் ஒவ்வொரு அங்கே ஒஸ்லோவிலே தேவனுடைய வார்த்தையை கொடுக்கும் பொழுதும் சொல்லுவேன், எனக்கும் சேர்த்துத்தான் நான் சொல்லுகிறேன். ஆமேன். ஏனால் தேவனுடைய வார்த்தை இருபுறமும் கருக்குள்ள பட்டயம், எல்லாருக்கும் சேர்த்துத்தான். ஆமேன். அதனால தான் அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு இடத்திலே சொல்லுகிறார், மற்றவர்களுக்கு போதிக்கிற நீ உனக்கு நீயே போதியாமல் இருக்கலாமா? எனக்கும் சேர்த்துத்தான் இந்த வார்த்தைகள். ஆகவே இதிலே கவனமாயிருந்து தேவ பிள்ளைகளே, வெளிச்சத்தின் வாழ்க்கை, தேவனை குறித்து தேவனுடைய வார்த்தையை குறித்து சொல்வதற்கு நாங்கள் வெட்கப்படக்கூடாது. எங்களுக்கு தெரிந்திருக்கிற காரியம், இந்த சுவிசேஷத்தை குறித்து சொல்வதற்கு நாங்கள் வெட்கப்படக்கூடாது. ஆமேன். சரி, அடுத்தது தேவனை மகிமைப்படுத்துவதற்கு, தேவனை மகிமைப்படுத்தி நாங்கள் எந்த நிலைகளில், இப்போ சுவிசேஷம் சொல்வதும் தேவனை மகிமைப்படுத்துகிற காரியம்தான். ஆனால் நாங்கள் தேவனை மகிமைப்படுத்த ஒரு துதி ஆராதனை, கர்த்தரை நாங்கள் ஸ்தோத்தரித்து அவரை மகிமைப்படுத்த வேண்டும் என்று வேதம் சொல்லுது. இப்போ நாங்கள் இதற்கும் கூட சில வேளைகளிலே நாங்கள் ஒரு வெட்கம் எங்களுக்குள்ளே வரக்கூடாது. நான் சத்தமாய் கர்த்தரை துதித்தேன் என்றால், அவருடைய நாமத்தை சொல்லி பாட்டு பாடிப்பேன் என்றால், மற்றாக்கள் பக்கத்தில் இருக்கிறார்கள் என்ன நினைப்பினம்? ஒரு வெட்கம். இப்படி இருக்கக்கூடாது. என்றால் தேவனுடைய பிள்ளைகளே, நாங்கள் தேவனை மகிமைப்படுத்துவதற்கு நாங்கள் இதிலே எங்களுக்குள்ளே ஒரு மற்றவர்கள் என்ன நினைப்பார்கள் என்ற அந்த எண்ணம் வரக்கூடாது. கர்த்தர் என்ன நினைப்பார், கர்த்தர் என்ன நினைப்பார்? கர்த்தரை துதிக்கிறதுக்கு வேதம் சொல்லுகிறது, இந்த ஜனங்களை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்களின் துதியை சொல்லி வருவார்கள் என்று கர்த்தர் நினைக்கிறார். அல்லேலூயா. ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளே, நாங்கள் தேவனை மகிமைப்படுத்துவதற்கு, அவர்கள் என்ன நாளைக்கு சில நேரம் நக்கல் அடிக்கலாம், அது பிரச்சனை இல்லை. கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்க வேண்டும். கர்த்தரை கைதட்டி பாடல் படித்து சத்தமாய் ஆராதிக்கும் பொழுது தேவன் என்னை ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி இருக்கிறபடினாலே, நான் மற்றவர்கள் என்ன நினைப்பார்கள் என்று சொல்லி தேவ பிள்ளைகளை நாங்கள் வெட்கப்படாதபடி, அதுக்காக அவர்களுக்கு ஏதாவது இடர்களை உண்டாக்கி அப்படியெல்லாம் செய்யாமல், நாங்கள் எங்களுடைய ஸ்தானத்திலே எழுந்து நின்று கர்த்தரை பாடி சத்தமாய் கர்த்தரை துதிக்க வேண்டும், அவரை ஆராதிக்க வேண்டும். ஆமேன்.
என்றால் வேதம் சொல்லுகிறது உங்களுக்கு தெரிந்த வார்த்தைகள். நான் சீக்கிரமாக அந்த வார்த்தைகளை சொல்லுகிறேன். சங்கீதம் 118:5 சொல்லப்படுகிறது போல, அங்கே நீதிமான்களுடைய கூடாரத்திலே ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டா. ஆமென். கம்பீர சத்தமாய் துதிக்க வேண்டும், கர்த்தரை ஆராதிக்க வேண்டும். ஆமென். தேவனை மகிமைப்படுத்துகிற சாட்சி. இன்றைக்கு ஊழியக்காரன் சொன்னது போல சாட்சி, கர்த்தரை மகிமைப்படவும். இது யாருக்காமல், என் தெய்வம் என்னை காத்தார், என்னை நடத்தினார், என் பிள்ளைகளோடு கூட இருந்தார், என் ஜெபத்தை கேட்டார். ஆமென். தேவனுக்கு மகிமை உண்டாக. தேவனுடைய பிள்ளைகளே, நாங்கள் வெட்கப்படக்கூடாது. கர்த்தரை மகிமைப்படுத்துகிற காரியம். ஆமென். தேவன் நிச்சயமாய் அதற்காக அவருடைய எதிர்பார்ப்பு என்றால் வேதத்தில் நாங்கள் அதில் பார்த்தது ஏசாயா 43:21 அந்த இந்த ஜனங்களை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்று சொல்லப்பட்டது போல, சங்கீதத்திலும் கூட நீதிமான்களுடைய கூடாரத்திலே ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு. அப்ப நாங்கள் அதற்கு வெட்கப்படுவோமா இருந்தால், அந்த வார்த்தையின் அடிப்படையிலே எங்களுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதமும் தேவன் மகிமைப்படுகிற காரியங்களும் எவ்வளவுத்திற்கு தடையாக போகிறது. ஆமென். அவை நாங்கள் வெட்கப்பட வேண்டாம். இது தேவனுடைய சமூகம். மற்றாக்கள் என்ன நினைப்பினம் என்பதற்காக கர்த்தருடைய இந்த துதி ஆராதனைகளையோ, கர்த்தரை மகிமைப்படுத்தி சத்தமாய் பாடல்களை படித்து கம்பீர சத்தம், நீதிமான்களுடைய கூடாரத்தில் கம்பீர சத்தம், நல்ல தமிழ்ல எழுதப்பட்டிருக்கு இல்லையா, சத்தமாய் கர்த்தரை துதிக்க வேண்டும். தேவன் நல்லவர், அவர் எப்படி நமக்காக காரியங்களை செய்திருக்கிறார் என்று சொல்லி நாங்கள் சத்தமாய் தேவனுடைய பிள்ளைகளே நாங்கள் ஆராதிக்கும் பொழுது துதி எப்படியெல்லாம் வேதத்திலே பல சம்பவங்கள் இருக்கிறது. அவர்களுக்கு எதிராக காரியங்கள் எல்லாம் வந்த பொழுது உங்களுக்கு தெரியும், எரிகோ பெரும் சுவர் இஸ்ரவேல் ஜனங்களுடைய அந்த கானான் நோக்கிய அந்த பிரயாணத்திலே தடையாய் வந்தது. ஆனால் துதித்தார்கள். வேதம் சொல்லுகிறது தேவனை மகிமைப்படுத்தினார்கள். கர்த்தருடைய பிள்ளைகள், இன்றைக்கும் நாங்கள் சில வேளைகளிலே இந்த பூமியில இருக்கிறோம். பலவிதமான போராட்டங்கள், பலவிதமான காரியங்கள் நம்முடைய குடும்பத்தில் இருந்து வரலாம், பல காரியங்கள். ஆனால் வரும் பொழுது நாங்கள் கர்த்தருடைய சமூகத்திலே நாங்கள் துதிப்போம், சத்தமாய் மகிமைப்படுத்துவோம். சில வேளையில வியாதிகள், பலவீனங்கள், ஆண்டவரை ஆராதிக்கும் பொழுது அந்த துதியினாலே சத்துருடைய கோட்டைகள் எல்லாம் உடைக்கப்படும். ஆமென். கர்த்தருடைய அதான் இடைவிடாமல் இன்றைக்கு படித்தது போல நாம் ஆராதிக்கிற தேவன் எவ்வளவு நல்லவர். ஆமென். அதுதான் அங்கே தரியூர் ராஜா அங்கே தானியேலிட்ட கேட்கிறார். அங்கே சிங்க கவியில கொண்டே போட்டு விட்டார்கள் என்றால் கர்த்தருக்காக வைராக்கியமாக நின்ற அந்த தானியேல் அவங்கள் ஒரு சட்டத்தை இயற்றினார்கள். நீங்கள் இந்த ஒரு மாதம் வரைக்கும் யாரையும் நோக்கி தேவனை நோக்கி கூப்பிடக்கூடாது, எல்லாம் ராஜாவை நோக்கித்தான் நீங்கள் கூப்பிட வேண்டும் என்று சட்டம் இயற்றினவர். இவன் தேவனுக்காக வைராக்கியம் கொண்டு கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். இதனாலே அவங்க இயற்றின சட்டத்தின் அடிப்படையிலே சிங்க கெபிக்குள்ளே கொண்டு போய் போட்டு விட்டார்கள். அங்கே போட்ட பிற்பாடு இந்த தரியூர் ராஜா என்று சொல்லுகிற அந்த ராஜாவும் இந்த தானியேலுக்கு நல்ல உறவு, நல்ல அவன் மேலே ஒரு அன்பு இருந்தது. அதனாலே சிங்க கெபிக்குள்ளே போடப்பட்ட அந்த தானியேலிடத்திலே தரியூர் ராஜா போய் கேட்கிறார், நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிக்க வல்லவராய் இருந்தாரோ? கர்த்தருடைய பிள்ளைகளே, அவன் சொல்றான், ஆம், நான் இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் என்னை தப்புவித்தார். அல்லேலூயா. நான் என்ன சொல்றேன்டால், தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய சமூகத்திலே கர்த்தரை ஆராதிப்பதற்கு, கர்த்தரை துதிப்பதற்கு, கர்த்தரை மகிமைப்படுத்துவதற்கு சத்தமாய் கர்த்தரை கரங்களை தட்டி மற்றாக்கள் என்ன நினைப்பினம் என்ற விட்டுவிட்டு கர்த்தர் இப்படி சொல்லி இருக்கிறார். அதான் ரோமர் 1:28 சொல்லப்படுகிறது, நீங்கள் தேவனை அறிந்தும், தேவனை 1:28 சொல்லப்படுது, நீங்க தேவனை அறிந்தும் அவரை ஸ்தோத்தரியாமலும் அவரை மகிமைப்படுத்தாமலும் இருக்கிறவர்களுடைய இருதயம் இருளடைந்ததா, சிந்தனையிலே வீணரானார்கள் என்று சொல்லப்படுகிறது. இதெல்லாம் உங்களை நேசிக்கிறபடினால் தான் தேவன் என்னோடும் உங்களோடும் இன்றைக்கு பேசுகிறார். ஆமென். அவை வெட்கம் வேண்டாம். இது ஒரு சில வேளை இது என்ன செய்தி, எவ்வளவோ செய்தி இருக்கு. இது நிச்சயமா இப்ப பல நேரங்களில் இது எங்களை எப்படி தடை பண்ணுகிறது என்று எங்கள் எல்லாருக்கும் தெரியும். நம்மை நாமே நிதானித்து பார்த்தால் எந்த இடங்களிலே எங்கே வெட்கப்படுகிறோம்,
ஒரு தயக்கம். எங்களுக்கு தெரியும் ஆண்டவர் என்று தெரியும், ஆனா ஒரு வெட்கம். அவரை தேவன் என்று அறிந்திருக்கிறோம். ஆகவே தேவனுடைய பிள்ளைகளே, நாங்கள் கர்த்தரை மகிமைப்படுத்துகிற சில வேளைகள் எந்த விடயத்திலே நீங்கள் தேவனை, நான் ஆரம்பத்தில் சொன்னது போல, ஒரு சாட்சி சொல்வதற்கும் வெட்கம் வேண்டாம். ஆமென். கர்த்தருக்குள்ளாக எங்களை ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் அதை ஏற்றுக்கொண்டு இன்னும் எங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். ஆகவே தேவ பிள்ளைகளை முதலாவது பார்த்தோம், தேவனுடைய நல்ல செய்தியை சொல்வதற்கு வெட்கப்பட வேண்டாம், கர்த்தரை மகிமைப்படுத்துவதற்கு. ஆமென். இனி வர்ற நாட்களில் ஊழியக்காரன் நிச்சயமாய் உங்களை பார்த்து சந்தோஷப்படுவேன். சந்தோஷமா ஆண்டவர் ஆராதி. நானும் கர்த்தர்ட்ட கிருபையில எனக்கும் சத்தமா ஆண்டவர் ஆராதிக்கணும், துதிக்கணும் என்றதில் நானும் என்னை ஒப்பு கொடுத்து நான் இன்னும் சத்தமா துதிப்பேன். நான் ஒரு சாட்சியாய் சொல்றேன், என்னை பெருமைப்படுத்த அல்ல, அதனாலே கர்த்தருக்குள்ளாய் நான் பெற்றுக்கொண்ட பல ஆசீர்வாதங்கள் எனக்கு இருக்கிறது. அதனால தான் நான் சொல்லுது, அனுபவித்து கர்த்தர் நல்லவர் என்பதை ருசி பார்த்தவனாக கர்த்தருடைய பிள்ளைகளை சொல்லு, வெட்கப்பட வேண்டாம். ஆமென். சில நேரம் எங்களோட குடும்ப உறவுகள் யாரும் புதிதாக கூட்டு வந்தால் கூட அவங்க என்ன நினைப்பாங்க, இப்படியெல்லாம் வரும். இதெல்லாம் ஒரு நடைமுறை யதார்த்தம். அதனாலே அவங்களுக்குள்ளாக என் தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை நாங்கள் துதித்து மகிமைப்படுத்துவதற்கு வெட்கப்பட. ஒரு சம்பவத்தை சொல்லுகிறேன், வாசிக்கலாம். 2 சாமுவேல் புஸ்தகம் 6வது அதிகாரம் 14 இருந்து 23. ஒரு 5-10 நிமிடத்திலே செய்தி முடித்து விடுவேன். வாசிப்போம். 2 சாமுவேல் 6வது அதிகாரம் 14 இருந்து 23 மட்டும் வாசிங்கள். தாவீது சணநூல் ஏபோத்தை தரித்து கொண்டு தன் முழு பலத்தோடும் கர்த்தருக்கு முன்பாக நடனம் பண்ணினான். அப்படியே தாவீதும் இஸ்ரவேல் சந்ததியார் அனைவரும் கர்த்தருடைய பெட்டியை கெம்பீர சத்தத்தோட எக்கால தொனியோடும் கொண்டு வந்தார்கள். கர்த்தருடைய பெட்டி தாவீது நகரத்திற்குள் பிரவேசிக்கிற போது சவுலின் குமாரத்தியாகிய மீகாள் பலகணி வழியாய் பார்த்து தாவீது ராஜா கர்த்தருக்கு முன்பாக குதித்து நடனம் பண்ணுகிறதை கண்டு தன் இருதயத்திலே அவனை அவமதித்தாள். அவர்கள் கர்த்தருடைய பெட்டியை உள்ளே கொண்டு வந்து அதற்கு தாவீது போட்ட கூடாரத்திற்குள் இருக்கிற அதன் ஸ்தானத்திலே அதை வைத்த போது தாவீது கர்த்தருடைய சந்நிதியிலே சர்வாங்க தகன பலிகளையும் சமாதான பலிகளையும் இட்டான். தாவீது சர்வாங்க தகன பலிகளையும் சமாதான பலிகளை இட்ட பின்பு சேனைகளின் கர்த்தருடைய நாமத்தினாலே ஜனங்களை ஆசீர்வதித்து இஸ்ரவேலின் திரள் கூட்டமான ஸ்திரீ புருஷராகிய சகல ஜனங்களும் அவரவருக்கு ஒவ்வொரு அப்பத்தையும் ஒவ்வொரு இறைச்சி துண்டையும் ஒவ்வொரு படி திராட்சை ரசத்தையும் பங்கிட்டான். பிற்பாடு ஜனங்கள் எல்லாரும் அவரவர் தங்கள் வீட்டுக்குள் போய்விட்டார்கள். தாவீது தன் வீட்டாரை ஆசீர்வதிக்கிறதுக்கு திரும்பும் போது சவுலின் குமாரத்தியாகிய மீகாள் தாவீதுக்கு எதிர்கொண்டு வந்து அற்ப மனுஷரில் ஒருவன் தன் வஸ்திரங்களை கலற்றி போடுகிறது போல இன்று தம்முடைய ஊழியக்காரருடைய பெண்களின் கண்களுக்கு முன்பாக தம்முடைய வஸ்திரங்களை உரித்து போட்டிருந்த இஸ்ரவேலின் ராஜா என்று எத்தனை மகிமைப்பட்டிருந்தார் என்றால். அதற்கு தாவீது மீகாளை பார்த்து, உன் தகப்பனை பார்க்கிலும் அவருடைய எல்லா வீட்டாரை பார்க்கிலும் என்னை இஸ்ரவேலாகிய கர்த்தருடைய ஜனத்தின் மேல் தலைவனாக கட்டளையிடும் படிக்கு தெரிந்து கொண்ட கர்த்தருடைய சமூகத்துக்கு முன்பாக ஆடி பாடினேன். ஆமென். பாருங்கள், இவர் ஒரு ராஜா. வேதத்திலே உங்களுக்கு தெரியும் இந்த தாவீதை குறித்து. அவர் ஒரு ராஜா. ஆனால் தேவனுடைய பெட்டி அங்கே தாவீதின் நகரத்துக்குள்ளே வரும் பொழுது இந்த தாவீது எப்படி சந்தோஷமாக அவர் ஆடி பாடி நடனமாடினார் என்று இதிலே சொல்லப்படுகிறது. இதை பார்த்து அவளுடைய மனைவியாகிய தாவீது மீகாள் அங்கே அவளை அவமதித்தாள். ஏனென்றால் இப்படியான ஜனக்கூட்டத்தின் மத்தியிலே நீர் எப்படி இப்படியெல்லாம் நடனமாடி இப்படி செய்கிறீர், எவ்வளவு மற்றாக்கள் என்ன நினைத்திருப்பினும் என்று சொல்லத்தக்கதாக அதிலே சொல்லப்படுகிறது. பாருங்கள், இந்த 20 சொல்லப்படுகிறது, தாவீது தன் வீட்டாரை ஆசீர்வதிற்கு திரும்பும் போது சவுலின் குமாரத்தியாகிய மீகாள் தாவீதுக்கு எதிர்கொண்டு வந்து
அற்ப மனுஷரில் ஒருவன் தன் வஸ்திரங்களை கழற்றி போடுகிறது போல இன்று தம்முடைய ஊழியக்காரருடைய பெண்களின் கண்களுக்கு முன்பாக தம்முடைய வஸ்திரங்களை உரிந்து கொண்டிருந்த இஸ்ரவேலின் ராஜா இன்று எத்தனை என்றால், இப்படியாக நீர் ஒரு ராஜா, நீர் எவ்வளவு ஒரு கனத்துக்குரியால், நீர் எப்படி நடக்க வேண்டும் என்று சொல்லி நீர் எப்படி இப்படி சத்தமா எல்லாம் பாட்டு படிக்கிறீர், இப்படி எப்படி நடனம் ஆடுகிறீர் என்று அவர் சொல்றா. அந்த விதத்தில் நீங்க பார்ப்பீர்கள் என்றால், அவர் தேவ பிள்ளைகளே, நான் என்னத்தை சொல்றேன்றால், கர்த்தரை மகிமைப்படுத்துவது, அவனோட ராஜாவா இருந்தாலும் சொல்லுவாங்க, டில்லிக்கு ராஜாவானாலும் பள்ளிக்கு பிள்ளை இல்லையா? டில்லிக்கு ராஜாவா இருக்கலாம், ஆனா பாடசாலையில் அவர் ஒரு மாணவன் தான் இல்லையா? அதனால நான் என்ன சொல்ல வரேன்டா, தேவனுடைய பிள்ளைகளே, நாங்கள் எல்லாரும் ஆண்டவர் ராஜாவா இருக்கலாம். தேவன் படைத்த படைப்புகள் தான் நானும் நீங்களும். ஆமென். அவை இந்த தாவீது பாருங்கள், தன்னுடைய ஸ்தானம் தன்னுடைய காரியம் இல்லை, இது கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுகிற காரியம். தன்னுடைய ராஜஸ்தானத்தை எல்லாம் விட்டு அற்பம், அவர் சொல்றார், அற்ப மனுஷரில் ஒருவனை போல நீர் இப்படி செய்கிறீர்கள். அப்ப தேவனை ஆராதிக்கும் பொழுது நான் ஊழியக்காரன், நான் பெரிய இடத்துல இருக்கு என்று அல்ல, நாங்கள் எல்லாரும் கர்த்தருக்கு பிள்ளைகள். ஆமென். அவை தேவ பிள்ளைகளே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் கர்த்தரை மகிமை. நான் என்ன அந்த கருத்தை சொல்றேன், வெட்கம் வேண்டாம், மற்றாக்க என்ன நினைப்பினம் என்ற விடயம் வேண்டாம். பாருங்க, இந்த எங்களுக்கு இதெல்லாம் ஏன் கர்த்தர் எழுதி வைத்திருக்கிறார் என்றால், எங்களுக்கு இன்னும் ஒரு உற்சாகத்தை கொடுக்கிறதுக்காக, ஒரு எச்சரிப்பும் அதிலே வெளிப்படுகிறது. ஆமென். நாங்கள் பாருங்க, அந்த ராஜாவை இப்படி பாடி ஆடி தன்னுடைய வஸ்திரம் கலன்று போகத்தக்கதாகவே அப்படியெல்லாம் கர்த்தரை மகிமைப்படுத்திருக்கிறார், தன்னை தாழ்த்துகிறார். ஒரு நீசரை போல் என்று சொல்லப்படுது, தன்னை இன்னும் தாழ்த்தி சொல்லுகிறார். கர்த்தருக்கு முன்பாக தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தரை மகிமைப்படுத்துவதற்கு நாங்கள் வெட்கப்படக்கூடாது. அவருடைய பிள்ளைகள் எங்களுடைய துதி பலிகளை அவர் முகர்ந்து கொள்ள அவர் ஆயத்தமாக இருக்கிறார். ஆகவே நான் உங்களுக்கு இதை குறித்து விளக்கமாய் சொல்லி இருக்கிறபடினால், வரும் நாட்களில் ஆண்டவரை மகிமைப்படுத்துவதற்கு, ஆராதிப்பதற்கு நீங்கள் கர்த்தருக்குள்ளாய் அருமையான ஊழியக்காரர் உங்கள் நல்ல ஆலோசனைகளை சொல்லி கர்த்தர் நடத்தி கொண்டு வருகிறார். பல சத்தியங்கள் உங்களுக்கு சொல்லப்படுகிறது. ஆகவே நீங்கள் இதிலே இன்னும் ஒரு உற்சாகம் அடைந்து கர்த்தருக்குள்ளே ஒப்புக் கொடுங்க. கர்த்தர் நிச்சயமாய் எங்களை ஆசீர்வதிப்பார். சார், இறுதியாக ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். நாங்கள் தேவனுக்காக பாடுபடுவதற்கும் வெட்கப்படக்கூடாது. ஆமென். என்ன கடைசியா இப்படி கொண்டு முடிச்சிட்டீங்க? பாடுபடுவதற்கும் தேவனுடைய பிள்ளைகளே நாங்கள் வெட்கப்படக்கூடாது. சில வேளைகளிலே நாங்கள் ஆரம்பத்திலே பார்த்தது போல தேவனுடைய சுவிசேஷத்தை சொல்வதற்கு போய் நிற்கும் பொழுது, சொல்லும் பொழுது சில வேளைகளை பேசலாம், எங்களை கூடாத வார்த்தைகளாலே எங்களுக்கு எதிராக பல காரியங்கள் செய்யலாம், அடிக்கலாம். இப்படியெல்லாம் சில சம்பவங்கள் வேதத்திலே சொல்லப்படும். ஆனால் இதனாலே நாங்கள் இவர்களுக்கெல்லாம் இப்படி சில சம்பவங்கள் இப்படி நடந்தது என்று சொல்லி தேவ பிள்ளைகள் எங்களுக்கு நடந்து விட்டாலும் அடுத்த கட்டமாய் நாளைக்கும் இதைத்தானே செய்ய போறாங்க, அத்தனை பேர் பார்ப்பாங்க, இன்னும் எல்லாம் இப்படி அன்றைக்கு இப்படி தரக்குறைவா பேசிட்டாங்க, நாளைக்கும் இப்படி போய் சொல்ல இன்னும் எத்தனை பேர் பேசும் பொழுது இன்னும் எத்தனை பேர் பார்ப்பாங்க. அந்த ஒரு வெட்கம் எங்களுக்குள்ளே வரக்கூடாது. ஆமென். பாடுகள் படுவது கர்த்தருக்குள்ளாய், கர்த்தர் நிமித்தமாய், அது தேவனுக்குள்ளாய் ஒரு ஆசீர்வாதம். பாடென்றால் சில வேளைகளே நமக்கு அடிப்பாங்கள் என்று அல்ல, சில வார்த்தை பிரயோகங்கள் கூட நம்மை வேதனைக்குள்ளாக கொண்டு போகும். என்ன ஆண்டவரை குறித்து சொன்னானே, தேவ பிள்ளைகளை சில எங்கேயாவது கர்த்தர் நிமித்தம் உங்களை துக்கப்படுத்தினமா, வேதனைப்படுத்தினமா, சில அதனால நாங்கள் வெட்கமடைந்து தேவ பிள்ளைகள் அடுத்த கட்டமாக நாங்கள் செயற்படுவதற்கு நாங்கள் நிறுத்தி கொள்ளக்கூடாது. ஆமென். சரி, வாசிப்போம். 2 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்கலாம். ஆகையால் நம்முடைய கர்த்தரை பற்றிய சாட்சியை குறித்தாவது, அவர் நிமித்தம் கட்டப்பட்டிருக்கிற என்னை குறித்தாவது நீ வெட்கப்படாமல் தேவ வல்லமைக்கேற்றபடி சுவிசேஷத்திற்காக என்னோட கூட தீங்கு அனுபவி. ஆமென். பாருங்கள், இதிலே சொல்லப்படுகிற காரியம் அங்கே 2 தீமோத்தேயு 1:8, ஆகையால் நம்முடைய கர்த்தரை பற்றிய சாட்சியை குறித்தாவது அவர் நிமித்தம் கட்டப்பட்டிருக்கிற
என்னை குறித்தாவது நீ வெட்கப்படாமல் தேவ வல்லமை கேட்டபடி சுவிசேஷத்திற்காக என்னோடு கூட தீங்கு அனுபவி. அதில் அடுத்த சொல்லு, அவர் நம்முடைய அடுத்த வசனம் 10வது, நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் பிரசன்னமாகதனாலே அந்த கிருபை இப்பொழுது வெளிப்படுத்தப்பட்டது. அவர் மரணத்தை பரிகரித்து ஜீவனையும் அழியாமையையும் சுவிசேஷத்தினாலே வெளியரங்கமாக்கியிருக்க. 12வது 2 தீமோத்தேயு 11 அதுக்கு நான் பிரசங்கியாகவும் அப்போஸ்தலனாகவும் புறஜாதியருக்கு போதகனாகவும் நியமிக்கப்பட்டேன். அதன் நிமித்தம் இந்த பாடுகளையும் அனுபவிக்கிறேன். ஆயினும் நான் வெட்கப்படுகிறது இல்லை. ஏனென்றால் நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். நான் அவரிடத்தில் ஒப்புக் கொடுத்ததை அவர் அந்நாள் வரைக்கும் காத்து கொள்ள வல்லவராய் இருக்கிறார் என்று நிச்சயித்திருக்கிறேன். தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் நிமித்தம் நமக்கு அவமானங்கள், பலவிதங்களிலே உதாசீனப்படுத்தல்கள், புறக்கணிப்புகள் இதெல்லாம் சில வரும் என்றால் வேதத்திலே சொல்லப்படும். உங்கள் உலகத்திலே உபத்திரவம் உண்டு. இதெல்லாம் இதை நாங்கள் எங்களுடைய இருதயத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். அதனாலே ஏன் எங்களுக்கு இந்த பாடு, ஏன் இப்படி எங்களை பேசுவான், ஆண்டவருக்காகத்தானே நான் இதை செய்தேன், என்னத்துக்கு இப்படியெல்லாம் என்னை ஒரு மதிக்காமல் எனக்கு ஒரு கனம் தராமல் இதெல்லாம் செய்கிறார்கள் என்று நாங்கள் யோசித்து அடுத்த கட்டம் அல்லது மற்றவர்களுக்கு முன்பாக இப்படியெல்லாம் அவமானப்படுத்தி விட்டார்கள் என்று சொல்லி நாங்கள் அடுத்த கட்டம் இந்த வெட்கம் இதில் இந்த பாடுகளை குறித்த ஒரு வெட்கத்தை சொல்ல போனால் உங்களுக்கு சில வேளைகளை வெளியரங்கமாக மனிதர்கள் மத்தியிலே எங்களை ஏதாவது பேசும் பொழுது, குறைவாக நடத்தும் பொழுது, அடுத்த கட்டமாக நாங்கள் தேவனுடைய காரியங்களை செய்வதற்கு எங்களுக்குள்ளே அங்க போனால் இப்படி பேசிடுவாங்களோ, மற்றாக்கள் என்ன நினைப்பினோம் என்ற பல காரியம், பாடுகளை குறித்து பல சத்தியங்கள் இருக்கு. நாங்கள் வெட்கப்படக்கூடாது. கர்த்தருக்குள்ளாய் நாங்கள் பாடுகள் எங்களுக்கு வரும் பொழுது அந்த இடத்திலே நாங்கள் தொடர்ந்தும் வெட்கப்படாமல் பேசினாலும் தொடர்ந்து அந்த இடத்திலே நின்று கர்த்தருடைய காரியங்களை சொல்லுவோம். இங்க பேசிட்டாங்களே, இனி வர்றாக்கள் என்ன நினைப்பாங்கள் என்று அதை விட்டு விலகி ஓடாமல் கர்த்தருக்குள்ளாக தேவ பிள்ளைகளே என்ன பாடுகள் வந்தாலும், ஆமென், பல விதங்களிலே எங்களுடைய காரியங்களை குறித்து குறைவாக பல விதங்களை உதாசீனப்படுத்தி கொண்டு பலர் மத்தியிலே காரியங்களை சொன்னாலும் நாங்கள் அதை வைத்து கொண்டு அதன் நிமித்த நாளைக்கு இன்னும் எத்தனை பேருக்கு எங்களை குறித்தெல்லாம் சொல்லி விடுவாங்கள் அல்லது காரியங்கள் போய்விடும் என்று சொல்லி ஒரு வெட்கத்திலே எங்களை கூட சில பிள்ளைகளை பாருங்கள், தங்களை குறித்து ஏதாவது குறைவாக கதைத்து விட தங்களை தாங்களே மாய்த்து கொள்ளுகிற விடயங்களும் இருக்குது. அப்ப நாங்கள் தேவன் நிமித்தம் நமக்கு என்ன பாடுகள், போராட்டமான சூழ்நிலைகள் வந்தாலும் வெட்கப்பட வேண்டாம். கர்த்தர் பார்த்துக் கொள்வார். கர்த்தருக்காக நாங்கள் பாடுகள் படுகிறது நிச்சயமாய் அது தேவனுக்குள்ளே ஒரு ஆசீர்வாதம் என்றுதான் வேதம் சொல்லு. என்றால் பிலிப்பியர்ல நீங்கள் பார்க்கும் பொழுது நமக்கு விசுவாசிக்கிறதற்கு மாத்திரமல்ல பாடுபடுவதற்கும் அருளப்பட்டிருக்கு. தேவன் அதையும் எங்களுக்கு வைத்திருக்கிறார். இந்த வெளிச்சத்தின் ஆண்டிலே இவைகளை குறித்த ஒரு தெளிவு இந்த நாளிலும் எங்களுக்குள்ளே வெளிப்பட்டு இருக்கிறபடினாலே இந்த வெட்கம் அடுத்த நாங்கள் கர்த்தருக்காய் செயற்படுகிறது, வெட்கம் இல்லாமல் செயற்படுகிற காரியங்கள் இருக்கு. இந்த வெட்கம் எங்களுக்குள்ளே இவைகள் நிமித்தம் வரக்கூடாது. நம்ம என்ன பேசிடுவாங்களே அல்லது ஏதாவது காரியங்கள் செய்து விடுவாங்களே, மற்றாக்கள் பார்த்து கொண்டிருக்கிறவங்க என்ன நினைப்பாங்க, அல்லது என்னோட வேலை செய்கிறாக்கள் நாளைக்கு என்ன வந்து கேட்பாங்கள், இப்படியெல்லாம் ஒரு வெட்கத்தின் அடிப்படையிலே நாங்கள் பாடுகள் படுவதற்கு கூட அவைகளை நினைத்து கூட நாங்கள் செயற்படாமல் இருந்து விடக்கூடாது. பாடுபடுவதற்கு வெட்கப்படக்கூடாது. பேச போய் நம்ம அல்லது இப்படித்தான் இந்த இடத்துல ஏதோ திட்டம் பண்ணி இருக்கிறாங்க, எங்களை வெட்கப்படுத்தும்படியாத்தான் ஏதோ காரியங்கள் நடத்த போறாங்க என்று இருந்தாலும் அந்த செய்தியை கேட்டாலும் நாங்கள் கர்த்தருக்குள்ளே செய்ய வேண்டியதை செய்ய வேண்டும். ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அவர் எழுந்து நின்று நம்முடைய ஊழியக்காரன் இதற்காக எங்களை ஒப்பு கொடுத்து தேவனுடைய பிள்ளைகளே ஜெபிப்பார். நிச்சயமாய் இந்த வெளிச்சத்தின் ஆண்டிலே கர்த்தர் நம்மை பல விதங்களிலே அவருடைய நல்ல ஆலோசனைகளை சொல்லி, உங்களுக்கு ஊழியக்காரன் பல ஆலோசனைகளை சொல்லி கர்த்தருக்குள்ளே நடத்தி கொண்டு வருகிறார். ஆகவே இன்றைக்கும் தேவன் சொன்ன ஆலோசனைகளின் பிரகாரம் நாங்கள் இதை குறித்து இன்னும் பல காரியங்கள்
உங்களுடைய தியானங்களில் வந்திருக்கலாம். ஆனால் நாங்கள் வெட்கப்படாமல் கர்த்தருக்காக என்ன விடயங்களை செய்ய வேண்டுமோ, ஊழியங்களை செய்ய வேண்டுமோ, நாங்கள் வெட்கப்பட வேண்டாம். எங்களுக்கு சில வேளைகளில் ஏதோ குறைவான ஒரு வேத அறிவுதான் இருக்கலாம், ஆனால் வெட்கப்படாமல் செய்வோம். ஆண்டவர் நிச்சயமாய் அங்கே வேதத்திலே சொல்லப்பட்டது போல எப்படி பைத்தியமானவைகளை வெட்கப்படுத்தும்படியாய், அங்கே அதாவது ஞானிகளை வெட்கப்படுத்தும்படியாய் பைத்தியமானவர்களை தெரிந்து கொண்டார். ஆமென். கர்த்தர் தெரிந்து கொண்டு கர்த்தர் அழைப்பாரா இருந்தால் நிச்சயமாய் எங்களை அதற்கேற்ற விதமாய் தகுதிப்படுத்தி கொண்டு போவார். அதுக்காக நாங்கள் வெட்கப்பட வேண்டாம். அந்த வெட்கம் வெளிச்சத்தின் வாழ்க்கைக்கு ஒரு தடையாக மாறிவிடும். ஆமென். கர்த்தருக்குள்ளாக எங்களை ஒப்புக் கொடுப்போம். கர்த்தர் நம்மை அடுத்த கட்ட நிலைகளுக்குள்ளாக எங்களை ஆசீர்வதித்து நடத்துவார். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.